ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. காவேரி, சாரதாம்மா, பாட்டிமா 3 பேர் 2 பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி அமௌண்ட் கொடுக்குறாங்க. அண்ணன் இன்னொரு அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரெண்ட்டு கொடுத்துரு, செலவுக்கு வச்சுக்கோ. ஏன்டி நீ வச்சுக்கோ, நான் கொடுத்துட்றேன். அவர் கொடுத்தாருமா, நீ வாங்கிக்கமா. பாட்டிமாவும் சாரதாவும் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அவர் வந்து தம்பி எப்படி நீ ஆம்பளை தனியாக இருக்க முடியும், இருக்கும்போது ரெண்ட் காசு கொடுப்பாதாங்க, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா வராங்க. கங்கா வந்தோடனே காவேரி வந்து வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. கங்கா வந்த பிறகு பேசுகிறாங்க. என்னம்மா ரெண்ட்டு அவர் வந்து அனுப்புவார், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இல்லடி இப்போ தான் காவேரி கொடுத்தா, தம்பி கொடுத்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஏஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் ஆகிடுது. நைட் ஆகும்போது விஜய், காவேரி, அந்த பாட்டிமா வந்து பாட்டிமா ஸ்வீட் சாப்பிட்றத பற்றி பேசியிருக்காங்க. பாட்டிமா இவ்வளோ சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சவங்களை கஷ்டப்படுத்தணும்னா சுகர் சாப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஓகேவா தம்பி அப்படின்னாங்க. கங்கா வந்து உட்காந்துறாங்க. இந்த பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, சடனாக சாரதாமா ஃபோன் வருது. இந்த மாதிரி கொடைக்கானல் வீட்டில் வந்து ஆள் யாரும் இல்லாதனால பின்னாடி வந்து தண்ணி அடித்து பண்ணுறாங்க. தண்ணி அடிக்கிறாங்க தம்பி. விஜய் ஒரு பாடி பார்க்குறாரு. என்னையாண்டி அப்படி கொடுக்குன்னு பார்க்குறாரு. தம்பி உங்களை சொல்லலை, பொதுவாக சொன்னேன் அப்படின்னு. சரி, அந்த வீட்டை வந்து ஓம் இதுவாக மாற்றலாம், ஸ்டோரிஸ்க்கு வந்து தங்கிட்டு போகிறதா அப்படின்னு. கங்காவுக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு விஜய் சொல்ல வராரு. காவேரி பேசுகிற, இருங்க சரி நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் அதே ஐடியாவை கொடுக்குறாங்க. இதை தான்ப்பா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்கிறாரு. ஓகே, நான் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சிசிடிவிலாம் போட்டால் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி சொல்கிறாங்க. கங்கா ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இந்த ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஓகே தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்புறம் விஜய் வந்து ரூமில் உட்காந்துக்கும்போது தாத்தா கால் பண்ணுறாரு. தாத்தாவோட என்ட்ரி வந்துடுச்சு. அவர் கால் பண்ணி, தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, என்ன இந்த நேரத்தில் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கும்போது பாட்டி தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூடுங்க. உடனே விஜய் வந்து நான் உடனே இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு. பாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்க சரியாக சொல்ல மாட்டாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க அப்படின்னு. நீ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடாது, நான் போயிட்டு வந்துடுறேன், அவர் கிளம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் நிவின் வீட்டில் வந்து நிவினோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ நிவினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யமுனா நிவின் வருவாரா அப்படின்னு சொல்லி வாசலை பார்த்துட்டு இருக்கும்போது நிவின் என்ட்ரி வந்தார். ஸோ 2 பேருமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க நிவினை. அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிவினோட அம்மாவே வெல்கம் பண்ணி, வாப்பா நிவின், என்ன ஏன் லேட்டு, இப்போலாம் ஏன் லேட்டாக வரவா, சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. இவங்க தனியாக ஓரம் போய் ஒதுங்கிடுறாங்க. சரிடி, அவங்க ஒழுங்காக சாப்பிட்டு நீ போய் நில்லு அப்படிக்கான்னு சொல்லணுன்னா அவங்க போயிடுறாங்க. ஸோ அப்போ மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க. ஏன்டா ஒரு கஷ்டப்படுறாங்க, நம்ம பிஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ்க்காக, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்காக அந்த இந்த விஷயம்லாம் முடிச்சு வர லேட் ஆகிடுது, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு. உங்கள் பிஸ்னஸ்லாம் நான் தலையிட மாட்டேன், அதனால் என்னுடைய ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுறாங்க, வந்து ஹோம்ஸை பார்த்துக்கோ, டூரிஸ்ட்டு வீடை பார்த்துக்கோ அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிற தப்பாக எடுக்காத, முதல்ல சாப்பிட்ரு அப்படின்னாங்க. இந்த மாதிரி சொல்லுங்கம்மா சாப்பிட்டேன் அப்படின்னும் போது, இந்த மாதிரி யமுனா வந்து டைவர்ஸ் பண்ணிவிடு, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டேறீங்க, ஒன்றா இருக்க மாட்டேறீங்க, எதுக்கு ஊருக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிவினும் கவனம் இருக்காரு. யமுனாவும் ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ நிவின் என்ன ஆன்சர் பண்ண போகிறாருன்னு நாளைக்கு போடுவாங்க. எபிசோட் அதோட க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.